நம்பி வாழும் இயேசுவண்டை. இன்று இயேசு உன்னை அழைக்கிறார், இளைப்பாறுதல் அளித்திடமே. நம்பி வா, நம்பி வா, நம்பி வாழும் இயேசுவண்டை. இன்று இயேசு உன்னை அழைக்கிறார், இளைப்பாறுதல் அளித்திடவே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு உபாகமம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்திற்கான தலைப்பு முழுமையான அன்பு. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. உபாகமம் 6:5. ரயில் பயணத்தின் போது ஒரு சிறு பிள்ளை பயணிகளோடு சிரித்து விளையாடி அவர்கள் மடியிலே அமர்ந்து பேசி சந்தோஷமாக பயணம் செய்தது. ஒரு பெண் மாத்திரம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அதை பார்த்த மற்றவர்கள், இப்பெண்ணுக்கு இந்த குழந்தையோடு விளையாடக்கூட மனமில்லை என்றனர். சிறிது நேரத்தில் அப்பிள்ளை உடையோடு சிறுநீர் கழித்து விட்டது. விளையாடிய அனைவரும் ஒதுங்கிக் கொண்டனர். அப்பொழுது அமைதியாக இருந்த அந்த பெண் பிள்ளையை தூக்கி அரவணைத்து முத்தமிட்டு பிள்ளையின் உடையை மாற்றினாள். அவள்தான் அந்த பிள்ளையின் தாய் என்பதை அப்போதுதான் மற்றவர்கள் உணர்ந்து கொண்டனர். முழுமையான அன்பு என்பது தன்னலம் பார்க்காது. தேவன் அப்படியான அன்பினைத்தான் நம்மில் வெளிப்படுத்தினார். தனது ஜீவனையும் துச்சமாய் எண்ணி நம்மை மீட்கும் பொருட்டு இவ்வுலகிற்கு வந்தார். அவரை நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்றே இன்றைய தியான பகுதி நமக்கு அறிவுரை சொல்லுகிறது. அவருடைய எல்லா கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிவதே அவர் மீது நாம் காட்டும் அன்பின் அடையாளமாயிருக்கிறது. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுதலே நாம் அவரிடம் காட்டும் அன்பு. அரைமனைதாய் அரைகுறையாய் வேண்டாம், வெறுப்பாய் அல்ல. முழுமையான மனம் நிறைந்த அன்பையே தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய கற்பனைகளுக்கு நாம் கொடுக்கும் முக்கியத்துவமே நாம் அவரில் வைத்திருக்கும் அன்பிற்கு அடையாளமாகும். அவற்றை இருதயத்தில் வைத்திரு. உனது பிள்ளைகளுக்கும் பின்வரும் சந்ததிக்கும் அவற்றை கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கின்ற போதும் படுத்திருக்கிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளையே சிந்தித்து கொண்டிரு. அப்படி செய்தால் நாம் ஒருபோதும் தவறி போக மாட்டோம். ஏனெனில் 24 மணி நேரமும் தேவனது வார்த்தையே நாம் சிந்தனையாயிருக்கும். அதனால் அது நம்மை பாவம் செய்ய விடாது. பிரியமானவர்களே, பொதுவாக நாம் இரவு படுக்கையில் அந்த நாளில் நடந்தவற்றை சிந்தித்து பார்ப்பதுண்டு. காலையில் எழுந்ததும் அன்று செய்ய வேண்டிய காரியங்களை சிந்திப்போம். இதை விடுத்து அந்த நாளில் தேவனின் வழிநடத்துதலையும் மறுநாளில் அவர் வழிநடத்த போவதையும் அவரது வார்த்தையையும் சிந்திப்போமாக. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. சங்கீதம் 105:19. ஜெபம் செய்வோமா? எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். என் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உம்மில் அன்பு கூர்ந்து உம்மையே அண்டிக் கொள்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். ஆமேன்.